புகழ்த்தவாக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா ஆத்மாக்களுக்கும் முதல் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இது என்கிட்டயும் நிறைய தடவை நிறைய பேரால் கேட்கப்பட்டது. கெட்ட சக்தி அப்படின்னு ஒன்று இருக்கா? எல்லார்கிட்டன்னு வர ஒரு பொதுவான கேள்வி. அதே மாதிரி இந்த செய்வனை இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையிலேயே இருக்கா, இல்லை மக்களை ஏமாத்துவதற்காக அந்த மாதிரி சொல்றாங்களா அப்படிங்கிறது எல்லார்கிட்டன்னு ஒரு பொதுவான கேள்வியா இருக்கு. ஸோ அதுக்கான பதிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்களால தான் எப்போவுமே ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது பகல் இரவு, சந்திரன் சூரியன், வலது இடது, இந்த மாதிரி எல்லாமே இரண்டு விதமான கோணங்கள்ல தான் இருக்கும். எப்பவுமே ஒரு கோணத்திலேயோ ஒரு விதத்திலேயோ இருக்காது. அதே மாதிரி நீங்க இதை உங்களுடைய வாழ்க்கையிலுமே எடுத்துக்கலாம். என்னடா அது ரொம்ப குழப்பறானே, பாயிண்ட்டுக்கு வரலையே, இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்க ஆவலா இருப்பீங்க. கண்டிப்பா நல்லதுன்னு ஒண்ணு இருக்கும்போது கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதை எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நார்மலான மனுஷனா இருப்பீங்க. ஒரு 70% நான் யாருக்குமே துரோகம் நினைக்கல, நான் ஒரு நார்மலான மனுஷன், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் தான் நான் வைக்கிறேன். என் மனசறிஞ்சு யாருக்கும் துரோகம் செஞ்சதில்லை, கெட்டது நினைச்சதே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க இருப்பீங்க. இது நார்மல். ஆனா அதே நீங்க உங்களை மீறிய ஒரு கோபமான விஷயத்துக்கு போகும்போதோ, உங்களுக்கு ஒரு அநீதி ஒரு துரோகம் நடக்கும் போதோ, இல்ல உங்க கண்ணுக்கு அது துரோகமா தெரியும் போதோ, அந்த கோபப்படும் போதோ உங்க மைண்ட் ஸ்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஃபுல்லாவே நெகட்டிவ் ஸ்டேட்ல தான் இருக்கும். அப்படி பண்ணவனை நான் விட மாட்டேன், அவன் என்ன பெரிய ஆளா, அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரிலாம் நம்மளை பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு கோவ நிலையில ஒரு நெகட்டிவ் ஸ்டேஜ் போறீங்க. அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் இருக்கு. சாந்தமா இருக்கும்போது அதே கோபப்படும் போது ஒரு நெகட்டிவ் ஷேடு வெளியில வரும். ஸோ இப்படி உங்களுக்குள்ளேயே நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கும்போது, யூனிவர்ஸ் பிரபஞ்சத்திலையும் நல்லது கெட்டது அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அப்போ இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்க இன்னொரு விஷயம் இதுல நீங்க பார்க்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தனுடைய வெற்றி இன்னொருத்தனுடைய தோல்வியாகத்தான் இருக்கும். சரியா? இப்போ தன்னுடைய தோல்வி தான் இன்னொருத்தனுக்கு வெற்றி. ஒரு போட்டியில 10 பேர் கலந்துக்கிட்டா 10 பேருக்குமே வெற்றி கிடைச்சிடாது. கண்டிப்பா அதுல 9 பேர் மைக்ரோ செகண்ட்ஸ்லயாவது பின்தண்ட தான் செய்வாங்க. அப்பதான் அந்த ஒரு வெற்றியாளன் அங்க வரான். ஸோ இங்கேயுமே பேலன்ஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா வெற்றி தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வெற்றிங்கிறத நிர்ணயம் பண்றது எதுன்னா தோல்வி. இந்த தோல்வி அடைஞ்சவங்க தான் அவன் வெற்றியாளர் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்றாங்க. ஸோ இங்கேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில அன்றாடம் எல்லா விஷயத்துலயுமே இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். இது செய்வனை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கா? இப்போ நான் தெளிவா சொல்லிட்டேன், பாசிட்டிவ்னு ஒன்று இருக்குன்னா நெகட்டிவ் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது. நம்மளுக்குள்ளேயே இருக்க நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன், பொதுவான வாழ்க்கையில நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தபடியா அந்த செய்வனை அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஒரு இடத்துக்கு கொண்டு வர சில மந்திர உபாசனங்கள், சில வழிபாட்டு முறைகள் இருக்கும்போது கண்டிப்பா அதே நெகட்டிவ் எனர்ஜியை ட்ரிகர் பண்றதுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, துரு ஆத்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் துர்மரணம் அடைஞ்சவங்க அவங்களுடைய ஆத்மா கொஞ்சம் உக்ரமா இருக்கும். அவங்க இறந்ததை பொறுத்து இதை நிறைய படங்கள்லயும் காமிச்சிருப்பாங்க. எவ்வளவு உக்ரமா எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இறக்குறாங்களோ அவங்களதான் பேயா ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்களே தவிர, நார்மல் டெத்ல இருக்கவங்களை பேயா ஃபோக்கஸ் பண்ணி யாருமே காட்ட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி துர்மரணம் அடைஞ்சவங்க தான் உக்ர ஆத்மாக்களா, தீய சக்திகளா இருக்கிறது. அவங்கள சில மந்திர உபாசனங்கள் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் எடுத்துட்டு சில விஷயங்கள் தப்பான வேலை செய்யறவங்க பண்ணுவாங்க. கண்டிப்பா நம்மளுக்குள்ளே இது இருக்கும்போது இது யூனிவர்ஸ்லயும் கண்டிப்பா இருக்கு. நீங்க பார்வதியை தான் காளியா பாக்குறீங்க அப்படிங்கறத நீங்க மறக்க கூடாது. பார்வதி அப்படிங்கிற சிவனுடைய துணைவி மனையாள் அப்படிங்கிறவங்க தான் தனக்கு கணவன் தான் குழந்தைகளுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது பத்ரகாளி ரூபமே எடுக்கிறாங்க. அந்த பத்ரகாளி ரூபம் தான் அவங்களுடைய நெகட்டிவ் ஷேடு. அதாவது தீயவர்களை அழிக்கிறதுன்னு அவங்க நிறுத்தல, பாக்குற எல்லாருமே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கோபத்தோடைய உச்சம். அதேதான் பிரபஞ்சத்திலயும் இருக்கு. ஸோ இதை தவிர நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய ஜீவராசிகள் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யுது. அதை இந்த நெகட்டிவ்க்கு பயன்படுத்துறவங்க படுத்திட்டு தான் இருக்காங்க. இதை பத்தி நம்மளுடைய சித்தர் போகரே போகர் 7000 அப்படிங்கிற ஒரு நூல்லையும் கொடுத்திருக்கிறார். இந்த வசியத்தை பத்தியும் இந்த நெகட்டிவ் வழிபாட்டு முறைகளையும் அவரே கொடுத்திருக்கிறாரு. சித்தர்கள் நிறைய விஷயத்த பரிபாஷையில சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது தீயவங்க, அதாவது தப்பான எண்ணம் கொண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது தப்பான வேலைக்கு பயன்பற்றும் அப்படிங்கறதுனால. பட் இன்னைக்கு அந்த ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் ரிலீவ் பண்ணி அந்த தப்பான வேலைகளை செய்யறவங்களும் அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ
கெட்டது இருக்கான்னா இருக்கு. அதுல இருந்து எப்படி வெளில வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்மளுக்குள்ள இருக்க கெட்டவையில இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு பதில். நம்ம எல்லாத்தையுமே வந்து கெட்ட விஷயம் அப்படின்னு ஒன்னாவது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதுவும் யூனிவர்ஸோடைய ஒரு நீதி தான். அதுல இருந்து நம்ம முதல்ல வெளியில வந்தோம்னா உங்களை சுத்தி இருக்க கெட்டது அதுவாவே உங்ககிட்ட இருந்து விலகிரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உண்மையான பதில். அப்புறம் ஏங்க கோயிலுக்கு போகணும், ஏங்க பூஜை பண்ணணும் அப்படின்னா, கோயிலுக்கு போனது கோயில் அது வந்து ஒரு இடம். பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்க இடம் எதுன்னா கோயிலுடைய சரௌண்டிங் தான். இப்படி சித்தர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுடைய ஆத்ம பலம், அதாவது ஆறா சக்தி வந்து அதிகமாகும். அதனால உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸோ நெகட்டிவ் வைப்ஸோ உங்களை அண்டாது அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம். ஆனந்தம், ஆத்மானந்தம்.